சம்பல் எல்லையிலேயே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் 1.5 மணி நேரத்திற்கும் அதிகமாக தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளால் அவர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கு கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் அங்கு ரேபரேலி தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குள் நுழைவதற்கு தடை விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அவர்கள் அங்கு கூடியிருந்த மக்களிடையே மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார்கள். சம்பல் எல்லையில் அங்கு நூற்றாண்டு கால பழமையான அந்த ஜாமா மசூதிக்கு உள்ளே ஆய்வு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்பட்ட வன்முறை கலவரத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்க போவதாக ரேபரேலி தொகுதி எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இன்று அந்த பகுதிக்கு செல்வதற்கு வாகனத்தில் சென்றனர். அப்போது உத்தரப்பிரதேசம் டெல்லி மாநில எல்லையில் உள்ள காசிப்பூர் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சுமார் 1.5 மணி நேரமாக காங்கிரஸ் கட்சியினருக்கும் அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மட்டும் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் இல்லாமல் தனியாக அந்த பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தியவாறு ராகுல் காந்தி அங்கு கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார். அப்போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசும் காவல்துறையினரும் செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராகிய தாம் சம்பல் பகுதிக்கு செல்வதற்கு தடை ஏதும் அங்கு கிடையாது என்றும் இதே போல அந்த ரேபரேலி தொகுதியின் எம்பியாகவும் தான் இருக்கிறேன் என்றும் ராகுல் காந்தி அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார். அதே போல பிரியங்கா காந்தியும் எம்பியான தாம் சம்பல் பகுதிக்கு செல்வதற்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்பினார். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து திரும்பி செல்ல போகிறார்களா அல்லது தடையை மீறி சென்று கைதாக போகிறார்களா என்ற பதற்றமும் பரபரப்பும் தற்போதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாம்.